love you, Master. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். For the Lord God Almighty reigns. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நன்மையான நாட்களை நன்மையான ஈவுகளால் உங்களை நிரப்ப போகிறார். Today it's going to be a good day. It's going to be a great day where God is going to fill you with His goodness. My dear brothers and sisters, myself and brother Samuelson are waiting to worship God. Are you ready to join and worship God and praise God and receive the goodness that God has for you? Before that, shall we close our eyes and look up to God? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, oh gracious heavenly Father God, we look at your face, oh Master. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் உள்ளத்தின் பாரங்கள், ஏக்கங்கள், வேதனைகளை, சஞ்சலங்களை அறிந்திருக்கிற தேவன். You are the God who knows our burden and trouble and question and laden things that are laden in our heart. கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய கண்ணீர் மாறட்டும். இந்த நேரம் ஒரு அற்புதம் நிமிடமாக மாறட்டும். உம்முடைய தொடுதலை பெறுகிற ஒரு நேரமாக இருக்கட்டும். ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை பார்க்கிற ஒரு நிமிடமாக மாறட்டும். Let it be a time of visitation from God. Let it be a time and answer from God. Let it be a time to hear the voice of God. Let it be a time of revealing the touch of God. Speak with everyone, oh God. We come against every forces that is against the blessing of this program and the people are watching it. The நிகழ்ச்சியை பார்க்கிறவருடைய ஆசீர்வாதத்துக்கு இடரலாக, இந்த நிகழ்ச்சிக்கு இடரலாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நாங்கள் கட்டுந்தப்புறப்படுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் நடக்கிற நிகழ்ச்சி நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நண்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவலுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. நம் கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. God, I believe you. I trust in you. Hallelujah. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. சொல்வோம்.
என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தாயே என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் நீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் நீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். சொல்வோம் எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தாயே என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். நீ பரிசுத்தர் 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 என்று பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 என்று பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவரும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. இரவும் சேராதீர்கள் புகழ்ந்து போற்றிலே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 இந்த பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓ ஹalleluya. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆதலால் பரலோகத்தில் தேவ தூதர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். The people in the heavens, the saints of God, the angels of God are always worshiping God, saying you are holy, you are holy and you are holy. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பார்த்து நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை அன்பு செலுத்துகிறேன், நான் உம்மை தேடாத பட்சத்தில் என்னை தேடி வந்தீரே, நான் உம்மேல் அன்பு கூறாத பட்சத்தில் என்னை அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே என்னை தாழ்த்துமை உமக்கு முன்பாக நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன் நீ சொல்லுவோமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நாம் அவரை நேசிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். நம்மேல் வைத்த ஒரே ஒரு அன்பு, தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். பூலோகத்தில் ஒரு மானிடனாக நமக்காக பிறந்தார். எத்தனை ஒரு பாக்கியம்! What a joy and privilege that the King of Kings, the Lord of Lords, he just left his glory. He left his glory and came to live on this earth as an ordinary man. He was born in a manger. ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு அற்பமான விதத்தில் அவர் பிறந்தார். தன்னையே தாழ்த்தினார். நம்மை உயர்த்த தன்னையே தாழ்த்தினார். நம்மை மேன்மைப்படுத்த தன்னை தாழ்த்தி ஒரு மானிடனாக இந்த உலகத்தில் பிறந்தார். எத்தனை ஒரு பாக்கியம்! இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், Luke chapter 1 verse 25 says, Thus hath the Lord dwelt with me in the days wherein he looked on me to take away my reproach among men. ஆனால் இந்த வசனம் ஆங்கிலத்தில் 25வது வசனமாக இருந்தாலும் தமிழிலே 24வது வசனமாக இருக்கிறது. லூக்கா 1:24 வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்களாக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களை என் மேல் கடாட்சம் ஆனார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பல வருடங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாம அழுது கலங்கிக் கொண்டிருந்த எலிசபெத் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. மனிதர்களால் எனக்கு உண்டான நிந்தையை நீங்களாக்கும்படி இந்த நாட்களை ஆண்டவர் என் மேல் கடாட்சமானார், என் மேல் நோக்கமானார். அவருடைய கண்கள் என் மேல் பட்டது. என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை நீங்களாக்கும்படி, என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றும்படி
என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த எலிசபெத் யார் என்று பார்ப்பீரானால், இயேசுவின் தாயாக முன்குறிக்கப்பட்ட கன்னிகையாக இருந்த மரியாள், அவருடைய தாய் அன்னாள் என்று சொல்லுகிற அவருடைய சகோதரி உடைய மகள் தான் இந்த எலிசபெத். Who is this Elizabeth? This Elizabeth was none other than the Virgin Mary's mother, Hannah. Her sister, daughter is Elizabeth. She was a cousin of Virgin Mary. The Bible says she was around 88 years old. The New World Encyclopedia says when she gave birth to John the Baptist, she was around 88 years old. யோவான் ஸ்நானகரை பெற்றெடுக்கும் பொழுது எலிசபெத்துடைய வயது 88 வயது உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள். எத்தனை வருத்தம், எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் ஊடாக அவர்கள் கடந்து சென்றிருக்க கூடும். மக்கள் கேட்ட கேள்விகள், பார்த்த பார்வைகளை உள்ள உடைத்திருக்க கூடும். She was waiting and waiting for many years. The way the people looked, the way the people spoke would have broken her heart. But she waited in trusting in God. Elizabeth says, God had kept these days to remove my reproach. என் நிந்தையை நீங்களாக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களை, தேவன் என் மேல் கடாட்சமாய் இருக்கும்படி இந்த நாட்களை வைத்திருந்தார் என்று எலிசபெத் சொல்லுகிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற நிந்தை என்ன? What is the reproach that you are going through? சங்கீதம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தின் படிப்பீரானால், தாவீது இப்படியாக புலம்புகிறார். நான் எல்லாருக்கும் முன்பாக ஒரு புழுவை போல இருக்கிறேன். மக்களுடைய வார்த்தைகள் என்னை உடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக ஒரு நிந்தையாக நான் இருக்கிறேன். Psalms 22:6 says, David said, I'm like a worm before people. The people words are broken my heart. I'm a reproach before everyone. சங்கீதம் 42:10வது வசனத்தின் படிப்பீரானால் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருவுக்கு முன்பாக ஒரு நிந்தையாக நான் இருக்கிறேன். காரணம், என் சத்துருக்கள் கேட்கிறார், நீ நம்பி இருந்த தெய்வம் எங்கே? Where is your God? அவருடைய வார்த்தைகள் என்னை உடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக நிந்தையாக இருக்கிறேன். என் வேதனை, என் கவலைகள் யாரிடத்தில் சொல்லுகிறது என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கலாம். David lamented and cried. Psalms 42:10, David said, I'm a reproach before my enemies. All are asking, where is your God? உன் தெய்வம் எங்கே? உன் கடவுள் எங்கே? இன்று கூட மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயா? தலை குனிந்து இருக்கிறாயா? அழுது கொண்டிருக்கிறாயா? என் விஷயத்தில் மாத்திரம் ஏன் இந்த மௌனம்? என் விஷயத்தில் மாத்திரம் ஏன் இந்த தாமதம்? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? என்னை கைவிட்டுட்டாரா? இதே நிலையில் வாழ்க்கை முடிந்து போய்விடுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு மகள் ராதா, உன் மனதில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் சஞ்சலத்தை ஆண்டவர் அறிந்திருக்க. அன்பு மகள் விஜி, கைக்கு எட்டுனது வாய்க்கட்டவளை போல எல்லாரும் முன்பாக ஒரு அனாதை போல தன்னந்தனியாக வாழ்க்கையோட போராடுகிறேன். என் கண்ணி, என் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு. My life is like a battle. When this battle will come to an end? எல்லாருக்கும் முன்பாக ஒரு நிந்தையை போல இருக்கிறேன். நெகேமியா 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நெகேமியா அங்க இருக்கிற மக்களுக்கு எருசலேம் மதில்கள் உடைந்திருக்கிறதை பார்த்தபோது அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டார், நாம் யாவரும் போய் இடிந்து போயிருக்கிறது எருசலேம் மதில்களை, ஆலயத்தின் மதில்களை எழுப்பி கட்டுவோம், ஆலயத்தின் நிந்தையை அதன் மூலமாக அகற்றுவோம். Nehemiah 2:17 says, Nehemiah was so much burdened that the temple of God, the walls of the temple has been destroyed. He called the people, come, let us gather and build the walls of the temple, because it's a great reproach before people. என்று கூட எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில கட்டப்படாத காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில உடைந்ததை, இடிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? What is that has broken in your life? What is that
the devil has destroyed in your life? Is it your children's life? உன் பிள்ளையோட வாழ்க்கை குறித்து தானே உடைந்திருக்கிறாய். தேவன் உன் நிந்தையை அறிவார். ரூத் 2வது அதிகாரம் 14-15 வசனத்தின் படிப்பிறான போவாஸ் அவருடைய வேலைக்காரனுக்கு ஒரு கட்டளையிடுகிறார். ரூத் சாப்பிடுகிற நேரத்திலே கீழே விழுந்த அரிசி துண்டுகளை அவள் எடுத்துக்கொண்டிருந்தார். அவளுடைய மிகுந்த வறுமையில இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு யாவருக்கு முன்பாக நிந்தியா இராதபடிக்கு தம் வேலைக்காரர்களை கட்டளிட்டார். அவரை தொந்தரப்படுத்த வேண்டாம், அவரை தடை செய்ய வேண்டாம். Ruth chapter 2 verses 14-15 says, Boaz told his servants, don't trouble, don't reproach Ruth. I know that she is struggling financially. That is why she is picking up the grains that is on the floor. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த யாவருக்கு முன்பாக நிந்தையாக குறைவுள்ள நபராக இருக்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் உன் நிந்தையை புரட்டும்படி இந்த நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார். எலிசபெத் சொன்னார், என் நிந்தையை நீங்களாக்கும்படி கர்த்தர் என் மேல் கடாட்சமாய் இருக்கும்படி இந்த நாட்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். Today is going to be your day where God is going to separate every reproach in your life. உன் வாழ்க்கைக்கு நிந்தைகள், கண்ணீர், உன் வாழ்க்கைக்கு அவமானங்கள் மாறும். இனி யாவருக்கு முன்பாக அவமான சின்னமாக இருப்பதில்லை. யாருக்கு முன்பாக நீ தலை குனிந்து போவதில்லை. உன் ஏக்கங்களை பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்றைக்கு இந்த நாட்களை ஆண்டவர் ஏன் 11 மாதங்கள் கடந்தது, 12வது மாதம் என்று இந்த நாட்களிலே ஆண்டவர் ஏன் நியமித்திருக்கிறார் தெரியுமா? எலிசபெத் சொன்னதை போல என் நிந்தையை நீங்களாக்கும்படி இந்த நாட்களை என் மேல் கடாட்சமாய் இருக்கும்படி தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். These are the days that you are going to see God is going to change your reproach. இந்த நாட்களில் தான் இதுவரைக்கும் பார்க்காத நிந்தைகள் மாறப்போகிறது. உன் அவமானங்கள் மாறப்போகிறது. உன்னை தாழ்வாக எண்ணின அதே மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் கொம்பை தலையை உயர்த்துவார். எந்த வியாபாரம் இனி முடுங்கி போய்விட்டது, இனி வாழ்க்கையை எழும்ப முடியாது என்று சொன்ன அதே மக்கள் பார்க்க வண்ணமாக மீண்டும் உன் வாழ்க்கையை கட்டுவார். அவர்கள் ஆச்சரியப்படுவன் தலையை உயர்த்துவார். தாவீது சொன்னதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னதை போல நம்பிக்கையான வார்த்தை சொல்லி பாருங்க. கர்த்தர் மேன்மையான காரியங்களை கட்டளிடுவார். யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனத்தின் படிப்பினால் யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தைகளை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். God said to Joshua 5:9, this day I have rolled away the reproach of Egypt that was upon you. எகிப்தினால் வரப்பட்ட நிந்தைகளை இன்றைக்கு நான் புரட்டி போட்ட வேண்டும். Today it's going to be a day of transformation. இன்றைக்கு, அடுத்த வருஷம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கு தேவன் சொன்னார், யோசுவா இன்றைக்கு எகிப்தின் நிந்தை இராதபடிக்கு அவைகளை புரட்டி போட்டு விட்டேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. லூக்கா 19:9 வசனத்தின் படிப்பினால் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகைவை பார்த்து தேவன் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யாத்திராகமம் 14:13 வசனம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தனை இனி நீ காண்பதில்லை. கர்த்தர் இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தனை இனி நீ காண்பதில்லை. 2 கொரிந்தியர் 6:2 வசனம் சொல்லுகிறது, இன்றே ரட்சணிய நாள், இன்றே தயவு செய்கிற நாள். கர்த்தருடைய காருண்யம் உன்னோடு இருக்க போகிறது. என் அருமை மகளே, என் அன்பு சகோதரனே, எந்த நபருக்கு முன்பாக நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை மாறுதலை நீர் காணப்போகிறார். நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறேன் என்று நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நீர் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும், நீர் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும், நீ படுகிற வேதனைகள் அவருக்கு தெரியும். உன்னை திக்கற்ற நிலையில் அவர் விடவே மாட்டார். நீ எதிர்பார்க்காத திருப்பங்களை உன் கண்கள் காணும்படி செய்வார். கண்களை மூடி நான் ஜெபம் செய்வோமா?
அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். மக்களுடைய வார்த்தைகள் என்னை தலைகுனிய வைத்திருக்கிறது. There's one sister, for many years you have been married. திருமணமாகியும் வசதிகள் இருந்தும் எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி தான் நீ அழைக்கோடு வந்திருக்கிறேன். 2 தடவை நீங்க டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக நீங்க முயற்சி செய்திருக்கீங்க. பல ட்ரீட்மெண்ட் எதிர்க்கீங்க. But all your treatments have been failure. உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளை குறித்துக்கொள். இதே நாள் அடுத்த வருஷம் கர்த்தர் உன்னை பிள்ளை பாக்கியத்தால் நிரப்ப போகிறார். உன்னை பிள்ளை பாக்கியத்தால் நிரப்ப போகிறார். என் அன்பு மகள் பிரீத்தி எல்லாம் முடிந்து போன நிலையில எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்ற நிலையில கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் பேசுகிறது போலதான் ஒன்று பின் ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக நிந்தையா நான் இருக்கிறேன்னு சொல்லிதான் கலங்கி கொண்டிருக்கிறான். அடிக்கடி நீ சொல்லுகிற நான் ஒரு தோல்வி அடைந்தவன் பிரதர். வாழ்க்கையில எதெல்லாம் ஆசைப்படுகிறேன்னு விரும்புகிறேன் அதுதான் என் வாழ்க்கையில் நடப்பதில்லை. கர்த்தர் உன் தோல்வியான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி யாருக்கு முன்பாக நிந்தையாக நீ இருப்பதில்லை. யாருக்கு முன்பாக நிந்தையாக இருப்பதில்லை. கர்த்தருடைய கரம் தொடுகிறது. இந்த நிகழ்ச்சியை அரிப்பு, உடம்பெல்லாம் அரிப்பு, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ராத்திரில தூக்கம் இல்லை, மூச்சு திணறல். கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. எல்லாருக்கும் ஒரு பாரம் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன வியாதி உள்ளவர்களை போல என்ன பார்க்கிறாங்க. கர்த்தர் சொல்லுங்க, இனி யாருக்கும் முன்பாக நிந்தையாக இருப்பதில்லை. உன்னை கொண்டுதான் அநேகருடைய வாழ்க்கையை கட்டப்போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, சோர்ந்து போக வேண்டாம். இம்மானுவேல் ஆகிய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. God, Emmanuel, is always with you. He will not leave us nor forsake us. Expect a miracle. Expect a blessing. God bless you.